சென்னை மக்களோட 18 வருஷ காத்திருப்பு இன்னைக்கு கண்ணு முன்னாடி. ஹாய் கைஸ், இன்னைக்கு டேட் 14th March 2026. அப்பாடா, ஃபைனலாக ஒரு விஷயம், பயங்கர காத்திருப்புக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுதுங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எத்தனையோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் பல வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் வந்ததை பார்த்துருக்கோம். 10 வருஷம் 16 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து பார்த்துருக்கோம். பட் சென்னை இன்டீரியரில் ஒரு ரயில் ப்ராஜெக்ட்டு 18 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி ஆன் ட்ராக்ஸ் வந்தாச்சுங்க. பரங்கிமலை MRTS, அதாவது இன்னும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா பரங்கிமலை பறக்கும் ரயில் இன்னைக்கு ஆரம்பிக்க போது. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கடந்த 18 வருஷமாக நடந்திருக்குங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு ஃபைனலி அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃபஸ்ட்டு டே மார்னிங்கே கிளம்பி வந்தாச்சு. டைம் வந்து இப்போ 5:30 மணி ஆகுது. 6 மணிக்கு கிளம்ப போகிற ட்ரெயினில் நம்ம இங்கே இருந்து பரங்கிமலை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. வேளச்சேரி MRTS ஸ்டேஷன், அதாவது வேளச்சேரி பறக்கும் ரயில் ஸ்டேஷன். அதாவது இந்த டைரெக்ஷனில் இருந்தால் வருது. இந்த டைரெக்ஷன் சென்னை பீச்சிலேருந்து வரக்கூடிய டைரெக்ஷன். இங்கே வந்து ஹால்ட்டு போட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் பரங்கிமலை டைரெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட வேண்டியது தான். Train to St. Thomas Mount will leave from platform number 3 and this train will not stop at Adambagam station. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால அந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் இன்னும் அப்டேட் ஆகலை. ரயில் ஒன் ஆப்லேயும் அப்டேட் ஆகலை. பட் கவுண்டரில் கேட்டால் கொடுத்துட்டாங்க. வேளச்சேரி பரங்கிமலை சாதாரண கட்டணம் 10 ரூபாய். ஏன்னா ரிட்டன் ஃபேர் எடுத்திருக்கேன். நான் வேளச்சேரியிலேருந்து பரங்கிமலை போய்ட்டு ரிட்டன் பரங்கிமலையிலேருந்து வேளச்சேரி வரேன். ஸோ ரிட்டன் ஃபேர் எடுத்திருக்கேன் 10 ரூபா. இங்கேருந்து ஒன் வே ஃபேர் 5 ரூபா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3rd பிளாட்ஃபார்ம் போயிடலாம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஒன்று டிபார்ட் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதோ பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, ஒரு ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குல்ல. பட் கூடிய சீக்கிரம் நல்லா டெவலப் ஆகிடும், ரீடெவலப்மெண்ட் ஆகிடும். சென்னை மெட்ரோ ரயில் CMRL கையில் கொடுத்துருக்காங்க. 3rd பிளாட்ஃபார்ம் நம்ம இறங்கணும். கீழே ரெடியாக இருக்குது பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு கிளம்ப போகிற ட்ரெயின் இங்கே வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு. ஃபைவ் 25க்கு கிளம்ப ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரெடியாக நிற்கிது. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினோடைய டிபார்ச்சர் மட்டும்தான் நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போயே நம்ம கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டே டைமில் அதை வெளிச்சத்தில் கவர் பண்ண முடியாது. எல்லாமே வந்து இருட்டிலேயே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ட்ரெயின்னா ஒரு 6 மணிக்கு மேலே விடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு அதுக்கு வெயிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஃப்ரம் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட். சிக்னல் போட்டாச்சு. யார் பண்ண வேலைன்னு தெரியல, ஃபஸ்ட்டு வண்டிக்கே சம்பவம் பண்ணிட்டாங்க. செயின் புல்லிங்கில் வண்டி நின்றுருக்கு. நான் கூட வந்து பிரேக்கு அந்த ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோடனே இனிஷியலாக வந்து பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் நிறுத்துறான்னு பார்த்தா செயின் புல் பண்ணியிருக்காங்க அந்த சைடு யாரோ. ஏன்னா இங்கே வந்து அலாரம் கேட்டுச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து செயின் புல் பண்ணால் அலாரம் கேட்கும். என்ன ஆச்சு? அடுத்ததாக இந்த ட்ரெயின் சென்னை பீச்லேருந்து வருதுங்க. சென்னை பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வயா வேளச்சேரி. இங்கே பாருங்கப்பா, மீடியா பீப்புளெலாம் இதில் ஏறிட்டாங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பீச்லேருந்து கிளம்புனது. இன்னைக்கு நாளுக்கான 2வது வண்டி கிளம்பியாச்சு.
அடுத்து 3வது வண்டி தான் நம்ம இன்றைக்கி போக போகிற வண்டி. 6 மணிக்கு கிளம்புற வண்டி ரெடியாக இருக்குது. நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பறக்கும் ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வரலாறு மாதிரி பார்த்துடலாம். வரலாறுனா அந்த டைம் கேப்னு சொல்லுவாங்களே, டைம் பீரியட் சொல்லுவாங்களே, எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ இந்த ஸ்ட்ரெச் ஆரம்பித்தாங்க, இந்த பரங்கிமலை ஸ்ட்ரெச் ஆரம்பித்தாங்க, அதை பற்றி சின்னதாக பார்த்துடலாம். 1995ங்க ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து பறக்கும் ரயில் எம்ஆர்டிஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் வந்தது. சென்னை பீச்சிலேருந்து திருமயிலை மயிலாப்பூர் வரைக்கும் 1995ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து ஃபேஸ் 1. எம்ஆர்டிஎஸ் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. திருமயிலையில் இருந்து வேளச்சேரி வரைக்கும் அது வந்து ஃபேஸ் 2. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் 2004ல் தான் ஓப்பன் பண்ணாங்க ஃபுல் ஸ்ட்ரெச். இப்போ இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரெச் சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் 2004ல் ஓப்பன் ஆச்சு. 2004லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கான எக்ஸ்டென்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன்னா இங்கே வேளச்சேரியிலேருந்து பரங்கிமலை வரைக்கும் 2004லேயே பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணி அப்போயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து 2013 2014லேயே முடிகிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, புழுதிவாக்கம்ங்கிற ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் வந்து அந்த நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லேண்ட் அக்விசிஷன். ஸோ அதில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 0.5 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி அது ரொம்ப நாள் அதுவே வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2022ல் ரொம்ப ஒரு ஃபுல் ஃபேஸில் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. 2022, 23, 24, 25 இந்த ஒரு 4 வருஷமாக கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்க ஆரம்பித்து ஃபைனலி இப்போ 2026ல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன திருத்தம், அந்த 3rd பிளாட்ஃபார்ம் வண்டி பீச் போகிற வண்டியாக போர்டு ஆன் பண்ணாமல் இருந்தனால தெரில. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க 2nd பிளாட்ஃபார்ம் வண்டி. இந்த வண்டி தான் மவுண்ட்டு போக போகுது. கரெக்டாக இப்போ தான் வேளச்சேரி EMU கார் ஷெட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிற டைமு. கரெக்டாக சன்ரைஸ் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது 6 மணி ட்ரெயின் வரைக்கும். இந்த பறக்கும் ரயில் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 9 கார் ரேக் தான் கொடுப்பாங்க. 9 கார் EMU அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பீச்சிலேருந்து மவுண்ட் வரைக்கும் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வேளச்சேரியிலேருந்து மவுண்ட் வரைக்கும் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், 9 கோச்சஸ் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின். மார்னிங் டைமு அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் ஆப்ரேட் ஆகிறது இன்றைக்கி தான். ஸோ அதனால தான் காலியாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த ரூட்டு இந்த லைனு பயங்கர டிமாண்டாக இருக்க போகுதுங்க. ஏன்னா நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், இந்த ஏரியா மக்கள்லாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்படா இந்த சைடு அந்த சைடெலாம் கனெக்ஷன் கிடைக்கும்னு. இன்றைக்கி ஃபைனலி கிடச்சாச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் லைன் மாதிரி இது இருக்க போகுது. வேளச்சேரியில் ஆரம்பித்து இந்த மவுண்ட் அப்படிங்கிறது நடுவில் இன்டர்சேஞ்ச்லாம் நிறையா இருக்குது. நான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அதை சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் கிளம்ப போது ஃபஸ்ட்டு டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரெச்சில். க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் கிரவுண்ட் லெவல்லே தான் போவோம். அதுக்கப்புறம் தான் எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிரிட்ஜில் வந்து நம்ம ஏற ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ரயில்வே லைன்ஸ்லேயே ஒரு ட்ரெயின் வந்து பிரிட்ஜ் மேலேயே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் போகிறதுனால தான் அந்த காலத்திலே வந்து இதை பறக்கும் ரயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பறக்கும் ரயில் பேர் வந்ததுக்கான ரீசனே இது தான். அதாவது சென்னை பீச்சில் ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது சென்னை பார்க் டவுன் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லே தான் வரும். பார்க் டவுன் ஸ்டேஷன் தாண்டினதுக்கப்புறம் தான் எலிவேட்டட் காரிடோர், அதாவது அந்த பிரிட்ஜ் ஏற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இங்கே இந்த பக்கம் வேளச்சேரிக்கு முன்னாடி ஸ்டேஷன் பெருங்குடி வரைக்கும் எலிவேட்டட் காரிடோராக தான் இருக்கும். பெருங்குடி தாண்டி திருப்பி வந்து கிரவுண்ட் லெவலுக்கே வந்துடும். வேளச்சேரி ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துருப்போம் கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி அந்த எலிவேட்டட் காரிடோர் திருப்பி ஏற ஆரம்பிக்கும். அது வந்து ஃபைனலாக எண்ட் ஆகிற வரைக்குமே எலிவேஷன்லேயே தான் இருக்கும். மவுண்ட் வரைக்குமே எலிவேஷனில் தான் இருக்கும். எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரிட்ஜு மேலே ஏற ஆரம்பிச்சிடும்.
டோட்டல் 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்ட்ரெச். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் புழுதிவாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வந்திருக்கும். இந்த மொத்த லைனில், அதாவது இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் லைனில் 2 ஸ்டேஷன்ஸ் தான் இன்டர்மீடியேட் இருக்குது. புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம். புழுதிவாக்கம் மட்டும்தான் கரண்ட்லி ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஆதம்பாக்கம் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இப்போ ஆப்ரேஷனில் கிடையாது. கொஞ்ச நாட்கள் ஆகும், ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஷன் வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும். இப்போதைக்கு வந்து ஸ்கிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குல்ல, அப்படியே கர்வ்லேயே இருக்குது இந்த ஸ்டேஷனு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. சென்னை மெட்ரோ ரயிலுடைய ரெட் லைனு இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. மாதவரம் டு சோழிங்கநல்லூர் லைனு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோலையும் ஆதம்பாக்கம்ங்கிற ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஆதம்பாக்கம் மெட்ரோ லைனுக்கும் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் லைனுக்கும் ஒரு இன்டர்சேஞ்ச் லிங்க் கனெக்ஷன் மாதிரி பளிச்சுன்னு இங்கேருந்து தெரியுது பாருங்க, சென்ட் தாமஸ் மவுண்டோடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ ஒரு பெரிய கர்வ் எடுப்போம், சென்னை பீச் தாம்பரம் லைனை கிராஸ் பண்ணுவோம். அட் அ டைம் 3 ரயில்வே லைன்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற எம்ஆர்டிஎஸ், மேலே வந்து மெட்ரோ, கீழே வந்து நான் சொன்ன அந்த சென்னை பீச் டு தாம்பரம் லைனு, அந்த லைனில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மூணு ரயில்வே ஸ்டேஷன்ஸும் ஒரே ஃப்ரேமில். மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகும்போது இந்த பக்கம் லைனில் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வேளச்சேரிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின். ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு தாங்க, 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு தான். ஆனால் இந்த 5 கிலோமீட்டர் சின்ன ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆகிறதுனால 2 முக்கியமான கனெக்ஷன் கிடைக்கிது. ஒன்று வந்து அந்த பக்கம் சென்னையோட அந்த பக்கம் வேளச்சேரியிலேருந்து வந்து இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் நம்ம பீச்சு தாம்பரம் லைனோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷன் மூலிமா நம்ம வந்து அடுத்து தாம்பரம் போகலாம், ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணலாம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் கூட போகலாம். இன்னொரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல வர வழியில் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரெட் மெட்ரோ லைன் வந்து அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்குது. ஆதம்பாக்கம் மெட்ரோவும் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸும் கனெக்ஷனு. அந்த ரெட் லைன் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம்
டைம் ஆகும். OMR ரூட்லேருந்து அது வந்துகிட்டு இருக்குது. OMR டு மாதவரம் கனெக்ஷனு. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்துருச்சுன்னா அது ஒரு செகண்ட் இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கும் இந்த லைனில். ஜேர்னி நம்ம வந்தது மட்டும் இல்லாமல் கனெக்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரெயினில் வந்துட்டோம்னா எப்படி மேலே இருக்கிற மெட்ரோக்கும் கீழே தாம்பரம் லைனில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஸ்டேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே கீழே தான் இறங்கணும். கீழே இறங்கி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி நேராக கொஞ்சம் தூரம் வந்தோடனே ரைட் சைடு ஒரு எக்ஸிட் இருக்கும். அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், புறநகர் பரங்கிமலை தொடர்வண்டி நிலையம். ஸோ அப்படியே வெளியில் வந்தோன்னா ரைட் சைடு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு சென்னை மெட்ரோ ரயிலோட ஸ்டேஷன் போகிறதுக்கு, லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சபர்பன் ஸ்டேஷன் போகிறதுக்கு. அப்படியே ஏறி அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கிக்கலாம். ஏர்போர்ட்டு கோயம்பேடு இந்த 2 இடத்துக்கும் போகிறதுக்கு இன்னும் ஈஸி ஆகுது. நீங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தால் வேளச்சேரி லைனில், ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் லைனில் இங்கே வந்துட்டு மெட்ரோ மூலிமா போயிடலாம். மெட்ரோவில் எப்படி போகலான்னா ஆலந்தூரில் போய் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா சபர்பன் ட்ரெயினை பிடிச்சி திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் போய் ஏர்போர்ட் போயிடலாம். கோயம்பேடு மெட்ரோலே ஈஸியாக போயிடலாம். இங்கேருந்து கோயம்பேடு மெட்ரோவில் ஏறிக்கலாம். அண்ட் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் வழி. இதுதான் ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. MRTS சென்ட் தாமஸ் மவுண்ட் MRTS உள்ளே நுழைஞ்ச உடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். மெட்ரோலேருந்து வருது அது மெட்ரோவுடைய டிக்கெட் கவுண்டரில் அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே இது MRTSோட லைனு. அப்படியே இந்த பக்கம் சைட்லேயும் போகலாம். சைடில் போனால் சபர்பன் ஸ்டேஷன். இது இன்னும் ஈஸியாக இருக்குது. அப்படியே இறங்கினாலே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துடும் சபர்பனோடது. இது அப்படியே மொத்த ஸ்டேஷனை விட்டும் வெளியில் போகிற சைடு. நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. ஆனால் இது கட்டியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மெட்ரோலாம் ஓப்பன் ஆகும்போதே கட்டியாச்சு. இப்போ தான் திறந்துருக்காங்க. ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்த ரூட்லேயே ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகிறோம். மவுண்ட் வேளச்சேரி போகிறோம். ரிட்டர்ன் டிக்கெட் ஆல்ரெடி வேளச்சேரியில் எடுத்தாச்சு. எதில் ட்ரெயின் வரும்? எலிவேட்டரில் போயிடலாம். இங்கே மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் டைம் டேபிள் வச்சுருக்காங்க. ஆனால் சென்னை பீச்சுடைய டைம் டேபிள் ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் ஏதோ ஒரு வகையில் இந்த டைம் டேபிள் படி தாங்க ஆப்ரேட் ஆக போகுது. சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் MRTS ஸ்டேஷனோடது டுவார்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் வயா வேளச்சேரி. 5 மணிலேருந்து ஆரம்பிக்குது. நைட்டு 10:20 வரைக்கும் இருக்குது. வேளச்சேரி போகக்கூடிய ட்ரெயின் ரெடியாக இருக்குது. பீச் வரைக்கும் போகிற ட்ரெயின். நம்ம வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். பறக்கும் ட்ரெயினில் சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்க. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டோட்டல் 55 மினிட்ஸு. அப்ராக்சிமேட்டாக 1 ஹவர் ஸ்ட்ரெச்சில் பீச்சிலேருந்து இந்த பரங்கிமலைக்கு ரீச் பண்ணிடலாம் பறக்கும் ட்ரெயினில். அடுத்த ட்ரெயின் பீச்சிலேருந்து வேளச்சேரி வழியாக மவுண்ட் வந்திருக்கு. MRTS உடைய லாஸ்ட் ஸ்டேஷன் இது தான். இதோட பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்டென்ஷனும் இப்போ வரைக்கும் பிளானில் இல்லை.
ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மனநிறைவாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனையோ ஏரியாஸ் ரயில் கனெக்டிவிட்டி இல்லாமல் சென்னையில் இருக்குதான். ஆனால் இந்த ஏரியாவுக்கு கடந்த 18 வருஷமாக கொடுக்க போகிறோம் வருதுன்னு வராத மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சா. அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் ஃபைனலி கிடச்சாச்சு. இந்த ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு 2 சைடும், சென்னையோடைய 2 சைடும் கனெக்ஷன் கிடச்ச மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பெருங்குடி தரமணிங்கிற ஐடி காரிடோர்லேருந்து இந்த பக்கம் வரதுக்கான கனெக்ஷனும் கிடச்சிருக்கு. ஸ்டேஷன்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ்ஸுடைய ஒரு டைம் பீரியட் கேப் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு தான் இந்த ஸ்டேஷன் வர வேண்டிய ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. இந்த ஸ்ட்ரெச்சில் தான் நிறையா ப்ராப்ளம் நடந்து ஃபைனலி அது வந்து சார்ட் அவுட் பண்ணி இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. எலிவேட்டட் காரிடோர் முறியுது. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி இந்த ட்ராக் போட்டு மேலே இந்த பிரிட்ஜு போட்டு ரோடு பிரிட்ஜு போட்டு எல்லாமே பக்கா பிளானில் இருந்துச்சு அப்போ இருந்து. ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சென்னை பீச் போகிற ட்ரெயினால் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. வேளச்சேரி சென்னை பீச் லைன் செம்ம சக்ஸஸான லைன் தான். அடுத்து மவுண்ட் வேளச்சேரி லைனும் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு குட்டி ஜேர்னி, ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச் தான். ஆனால் ஒரு சென்னை வாசியாக இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. ஏன்னா நான்லாம் வந்து குட்டி வயசுலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த லைன் பற்றிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஃபைனலி வந்து ஆன் ட்ராக்ஸ் வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ரூட்டு. 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு முடிக்க வந்து இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு பாருங்கள். ஆனால் ஆன் ட்ராக் வரும்போது இப்போ வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மக்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கெங்கே கனெக்ஷன்ஸ் கொடுக்குது எல்லாமே வந்து பக்காவாக சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஊர் மக்களுக்கு அது தெரியும், இந்த ஏரியா மக்களுக்கு அது தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. பட் நீங்கள் சென்னையோடைய மற்ற ஏரியாவிலேருந்து வந்தாலும் சூப்பரான கனெக்டிங் ஆப்ஷனாக இந்த ஒரு பறக்கும் ட்ரெயின் இருக்க போகுது. ரேட்டும் பார்த்திங்கன்னா அதே சர்பர்பன் ஃபேரில் லோக்கல் ட்ரெயின் ஃபேர்லேயே இருக்க போகுது. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்கன்னா ஒரு இனாகரல் ஜேர்னி மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி இந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது, ப்ராப்பரான டைமிங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த விளாக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்றீங்க. அப்புறம் அந்த ஹைப் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதையும் வந்து தட்டி விட்டிங்கன்னா ஹைப் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஏறும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தோட சூப்பர் ட்ராவல் விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன்.